तेजस्वितुं ओजस्वितुं तेजस्वितुं प्रचण्ड महाशक्ति होतुं प्रचण्ड महाशक्ति होतुं अनुशासन की महाक्रांति होतुं अनुशासन की महाक्रांति होतुं महाक्रांति होतुं महाक्रांति होतुं ओजस्वितुं तेजस्वितुं ओजस्वी. ஓம் சாந்தி. அவ்வியக்தவாணி பட்டியில் இன்றைக்கி 38வது நாள். அவ்வியக்தவாணியோட டேட் 6/11/81. இந்த அவ்வியக்தவாணியோட ஹெட்டிங் விசேஷ யுகத்தின் விசேஷ பலன். விசேஷ யுகத்தில் விசேஷ பலன், விசேஷ யுக்கா விசேஷ பல். ஸோ இந்த அவ்வியக்தவாணியில் பாபா சொல்ல நம்ம உங்களோட விசேஷதா, ஒவ்வொருத்தவங்களாரையும் ஒவ்வொரு விசேஷதா இருக்குது. அதை ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதை ஈஸ்வரிய சேவையில் அர்ப்பணம் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்குள்ளார உள்ள விசேஷதாவை பாருங்கள், மற்றவங்களுக்குள்ளார உள்ள விசேஷதாவை யூஸும் பண்ணுங்கள். ராமாயணத்தில் ஒரு அழகான ஒரு சீன் ஒன்று வருது. ராமர் சீதை இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கங்கா கரை பக்கம் வர்றாங்க. இங்கேருந்து அந்த கரைக்கு போகணும். அப்போ அங்கே ஒரு படகோட்டி இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் என்ன அந்த பக்கம் விட்டுருங்க அப்படின்னு. அது ஒரு கவிதையாக வருது அந்த ராமாயணத்தில். அதோட அர்த்தம் என்னென்னா, அதாவது ராமர் அந்த படகோட்டிகிட்ட சொல்கிறாரு, என்னை அந்த பக்கம் விட்டுருங்க. அப்போ அந்த படகோட்டி சொல்கிறாராம், அதாவது ராமா, என்னோடய படகே ரொம்ப சின்ன படகு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் ஏதோ ஒரு கல் மேலே கால் வச்சிங்களா, அந்த கல் பெண்ணாயிடுச்சு. அப்போ ஒருவேளை என் படகு என் படகுல நீங்கள் கால் வச்சு இது புண்ணாக மாறிடுச்சுன்னா எனக்கு ஒன்றும் இல்லை 2 பிரச்சனை ஆகிடும். ராமர் கேட்க, 2 பிரச்சனை எப்படி? ஒன்று இந்த படகு வச்சு தான் சம்பாரித்து வாழ்க்கை ஓட்டிகிட்ருக்கேன். இந்த படகு பொண்ணாக மாறிடுச்சுன்னா அப்புறம் நான் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்? அடுத்து 2வது பிரச்சனை என்னென்னா, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி வீட்டில் மனைவி இருக்காங்க. இப்போ இந்த படகு பொண்ணாக மாறிடுச்சுன்னா இவங்களை நான் என்னான்னு சொல்கிறது என் மனைவி கிட்ட அப்படின்னு. ஆனால் அந்த படகு ஓட்டி ஒரு கண்டிஷன் வைக்கிறார். அப்போ நீங்கள் இந்த போட்டில் வரணும்னா அதுக்கு முன்னாடி நான் உங்கள் காலை கழுவுவேன், ஏன்னா அதில் ஏதாவது மந்திரம் இருந்தால் அதெல்லாம் இதாகிடும் அப்படின்னு. அதாவது இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த பக்து அவருக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறார் ராமருக்கு. அந்த எந்த ஒரு கள்ளக்கடம் இல்லாத மனம் ராமருக்கு. ஏன்னா டைரெக்டாக போய் நான் அவங்க பாதாபிஷேகம் பண்ணோன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு யுக்தியாக அவருக்கு சொல்கிறார். சரின்னு அப்புறம் ராமரோட அந்த கால் கழுவி, பக்தியில் அந்த கால் கழுவி குடிப்பாங்களே அந்த மாதிரி அவர் குடிக்கிறாரு. ரொம்ப பாவனையோடு அவங்கள படகுல உட்கார வைக்கிறாரு. அப்புறம் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகும்போது அவர் வேணுக்குன்னே படகை அசைக்கிறார். இந்த பக்கமும் அந்த பக்கமும் படகை அசையுது. ஸோ பொதுவாக நார்மலாக யாராவது இந்த மாதிரி படகை செய்யும்போது பயமாக இருக்குல்ல. இப்போ ராமர் சொல்கிறார், என்ன பண்ணுறீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு, இந்த படகை அசைகிறது. அப்போ இவர் சொல்கிறார், ராமா, உங்களுக்கு பயமாக இருந்தால் என் கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு. அதாவது இதிலேருந்தும் என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது நம்ம இறைவனோட கையை பிடிக்கிறோன்னா ஆத்மா மேலே எந்த நம்பிக்கையும் கிடையாது, எப்போ வேணாலும் விடலாம். குழந்தைங்க நம்ம கை அவ்வளோ ஸ்ட்ராங்காக கூட இருக்காது. ஆனால் இறைவன் நம்மளை பிடிச்சிட்டாருன்னா அவர் எப்பயுமே விட மாட்டார். ஸோ இதுவும் ஒரு வண்டர்ஃபுல்லான யுக்தி. பாபா, நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்புறம் அந்த பக்தர் அவர் அந்த கரையை கொண்டு போய் விட்டுறாரு. இப்போ அந்த ராமர் கேட்குறார், எவ்வளோ வாடகை ஆச்சு அப்படின்னு. அப்போ அந்த படகோட்டி சொல்கிறாரு, அதாவது காசை நான் இந்த இதை வாங்கலை. இதுக்கு வாடகை என்னன்னா, நான் இந்த வாழ்க்கைங்கிற அந்த கடலில் மாட்டிக்கும் போது நீங்கள் என்னை காப்பாற்றி அந்த கரைக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் யோசிங்க, இதை இன்றைக்கி முரளியோட எப்படி கனெக்ஷன் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் சிந்தன் பண்ணுங்கள். இதில் பக்தரோட அந்த தூய்மையான இதயத்தை காமிச்சிருக்காங்க. அந்த பகவான் மேலே உள்ள அந்த தூய்மையான அன்பு, அந்த பவித்திர அன்பு, அதை காமிச்சிருக்காங்க. ஸோ நமக்குள்ளாரையும் அந்த ஒரு அன்பு இறைவன் மேலே கொண்டு வரணும்.
இரண்டாவது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அதையே வந்து உங்கள் பலகீனத்தை உங்கள் பலமாக மாற்றிக்கோங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை, எது இருக்கோ அதில் வந்து நான் திருப்தி. எந்த இடத்துல இருக்கணும், எந்த சென்டரில் இருக்கணும், எந்த வீட்டில் இருக்கணும், இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த வேலையில் இருக்கணும், எந்த சாத்தி சேவா சாத்தி கூட இருக்கணும், இல்லை ஆஃபீஸில் உள்ளவங்க யாரெல்லாம் கிடச்சிருக்காங்களோ, இல்லை வீட்டில் யாரெல்லாம் சொந்தக்காரங்க கிடச்சிருக்காங்களோ, எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், அந்த இடத்துல நான் வந்து திருப்தி. எனக்கு யார் மேலேயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. எல்லாமே நான் செஞ்ச கர்ம கணக்கு தான், அதான் எனக்கு வருது. ஸோ அதனால் நான் அங்கே இருந்துட்டு தான் வந்து என்னை முன்னேற்றிக்கணும், என்ன ஆத்மா முன்னேற்றம் செய்யணும். இதில் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. எப்படி வந்து அந்த தாமரை அந்த சகதியில் இருந்தாலும் ஒட்டாமல் இருக்கும், அதே மாதிரி நான் எந்த இடத்துல இருந்தாலும் அங்கேருந்து தான் நான் என்னை வந்து முன்னேற்றிக்கணும். அதாவது மதுபன் வந்தால் தான் நல்லா முயற்சி பண்ண முடியும், இல்லை இங்கே இருந்தால் தான் முயற்சி பண்ண முடியும், அங்கே இருந்தால் தான் முயற்சி பண்ண முடியும், இல்லை இது கிடைச்சாதான் அது கிடைச்சாதான் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஸோ இது வந்து நம்ம கற்றுக்கணும், அந்த சந்துஷ்டதா அது வந்து நம்ம கற்றுக்கணும். இதை வந்து நம்ம ஒரு யோகாவை கூட இப்போ நம்ம பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து உங்களை பாருங்கள், நான் ஆத்மா ஒரு தாமரை மலர் போல இருக்கு, நிர்விகாரி. எப்படி வந்து அந்த தாமரை சகதியில் இருந்தாலும் ஒட்டாமல் இருக்கோ, அதே போல் நான் ஆத்மாவும் இந்த தேகத்தில் இருந்தாலும் தேக அபிமானம் உடல் உணர்வு எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கு. ஸோ இந்த பயிற்சி முழு நாள்லேயும் அப்பப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரீரத்துலேருந்து டிட்டாச் ஆகிறதுக்கான பயிற்சி. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து பாபாவை பற்றியும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து அதோடய ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதில் பாபா சொல்கிறாரு, உங்கள் விசேஷத்தா எல்லாருக்குள்ளாரையும் ஏதோ ஒரு விசேஷத்தா இருக்குது, அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதை வந்து இறைவனுக்காக இறைவனோட சேவையில் அர்ப்பணம் பண்ணுங்க. அதில் தான் அந்த என்னுடைய விசேஷத்தா இறைவன் காரியத்தில் யூஸ் ஆகுது, அஹோ பாக்கியம் அப்படின்னு அதை வந்து நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கணும். ப்ளஸ் அதில் நான் வந்து திருப்தி அடையணும். சந்துஷ்டானா ஏதோ நான் போய் ஏதோ பெரிய உலகத்தில் அச்சீவ் பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. இங்கே பாபா சொல்கிற சந்துஷ்டா என்னன்னா, உள்ளார ஒரு மனசெலவுலேருந்து ஒரு திருப்தி, எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க என்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கூட இருக்கிறவங்க வந்து சில பேர் நல்லவங்களாம் இருப்பாங்க, சில பேர் வேறு மாதிரி இருப்பாங்க. யார் எப்படி இருந்தாலும், நான் எந்த இடத்துல இருந்தாலும், எனக்கு என்ன சேவை கிடைச்சிருந்தாலும், என் சேவை டைம் கூட வேறு மாதிரி இருக்கலாம். எல்லாருக்கும் 9 to 5 இருக்கலாம், எனக்கு வேறு டைம் இருக்கலாம். அதுலேயும் நான் வந்து அதையும் நான் ஏற்றுக்கிறேன். எது எனக்கு கிடைச்சிருக்கோ இது எல்லாமே பாபா கொடுத்த ஒரு கிஃப்டாக நம்ம நினச்சிக்கலாம். ப்ளஸ் இன்றைக்கி வந்து இன்னொரு ப்ராக்டிஸ் என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் என்னோடய ஆத்மாவை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதில் மேபி நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். இருந்தாலும் ஃபஸ்ட் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பாபா கொடுத்த இந்த சரீரத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த சரீரம் எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம அழகாக இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம், கலர் வேறு மாதிரி இருக்கலாம், அங்கங்கள் வேறு மாதிரி இருக்கலாம், கண்ணு காது மூக்கு இதெல்லாம். பட் இதெல்லாமே பிரபு பிரசாதம், இறைவன் எனக்கு வந்து சேவைக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன், முழு மனசோடு ஏற்றுக்கிறேன். இதில் எதுலேயுமே எனக்கு கம்ப்ளைண்ட் கிடையாது. ப்ளஸ் மற்றவங்களையும் ஏற்றுக்கிறேன். அவங்களுக்குள்ளார உள்ள அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அது எல்லாத்தையும் குறை நிறைய எல்லாத்தையும் சேர்த்து நான் அவங்கள ஏற்றுக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறோம், வெளியிலேருந்து அவங்கள பாராட்டுறோம், மனசளவில் அவங்கள பற்றி இந்த குறை இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பாபாட்ட சொல்லுங்கள், பாபா நீங்கள் வந்து என் கையை பிடிச்சிக்கோங்க, எதுவுமே என்னோடது இல்லை, எல்லாமே உங்களுடையது. இதை வந்து குல்ஜார் தாதியோட ஒரு சந்தேஷ் போக் மெசேஜில் அவங்க சொல்கிறாங்க. அதாவது தாதி வந்து போக் எடுத்து வத்தனத்துக்கு போகிறாங்க. அங்கே பாபா வந்து பிரகாஷ்மணி தாதியை எமர்ஜ் பண்ணுறாங்க. குல்ஜார் தாதி மூலயமா பிரகாஷ்மணி தாதியை வந்து பாராட்டுறாங்க. அப்போ பிரகாஷ்மணி தாதி தானே ஹெட்டாக இருந்தாங்க. அப்போ அவங்கள வந்து பாபா பாராட்டுறாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி எவ்வளோ சேவை செஞ்சுருக்கீங்க,
இந்த மாதிரிலாம் எவ்வளோ குமாரிகள் குமார்ஸ் எவ்வளோ பேரை உருவாக்கியிருக்கீங்க, எவ்வளோ சென்டர் திறந்துருக்கீங்க, உள்நாடு வெளிநாடுலலாம் எவ்வளோ வந்து சேவை செஞ்சுருக்கீங்க. ஸோ இதை வந்து தாதி வந்து கீழே வந்து அந்த பாபா இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு கீழே வந்து பிரகாஷ்மணி தாதிக்கு இந்த இது சொல்கிறான். அப்போ பிரகாஷ்மணி தாதி சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை இதுதான், இந்த நான் எதுவுமே செய்யலை பாபா, இதை செஞ்சது நீங்கள் தான் அப்படின்னு. ஸோ இதோடைய அந்த போக் மெசேஜ் முடியுது. ஸோ அப்போ எல்லாமே பாபா தான், நான்கிற அந்த இதை வந்து கம்ப்ளீட்டாக அதுலேருந்து டிட்டாச் ஆகிடணும். அடுத்து நம்ம பிகேஸ்க்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆசை உலகத்தில் உள்ளவங்க ஆசைப்படுறாங்கன்னா அதெல்லாம் சின்ன சின்ன ஆசை தான். ஆனால் நம்மளுடைய ஆசை பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசை, அந்த முழு சொர்க்கமே நமக்கு வேணும், அதுவும் சொர்க்கத்துலேயே உயர்ந்த பதவி வேணும். இது வந்து ஒரு நல்ல விதமான ஆசை தான். ஆனால் எதுலேருந்து நம்ம விடுபடணும்னா, இங்கே வந்து எனக்கு இது தேவை அது தேவை, இந்த மாதிரி ஆசைகள், இந்த மாதிரி இச்சா, இந்த சக்கரத்துலேருந்து நம்ம வந்து முற்றிலும் விடுபடணும். எனக்கு எது கிடைக்கணுமோ அது எல்லாமே கிடைச்சிருச்சு, கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கலன்னா நான் திருப்தி இல்லாத மூலியம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இந்த அவ்வியக்தவாணியில் பாபா தன்னுடைய விசேஷமான குழந்தைங்களை பார்க்குறார். ஒவ்வொரு குழந்தைங்களும் எவ்வளோ விசேஷமான குழந்தைங்க, ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளாரையும் எவ்வளோ விசேஷத்தா இருக்குது. ஸோ நீங்கள் தான் வந்து ஓஜஸ்வி, நீங்கள் தான் தேஜஸ்வி, நீங்கள் தான் சிவனுடைய சக்தி, நீங்கள் தான் மகாவீர், நீங்கள் தான் மகா யோகி, நீங்கள் தான் யோகி, நீங்கள் தான் சகாவீர், நீங்கள் தான். சகாவீர் யார்? ராஜஸ்தானில் இந்த மகாராணா பிரதாப்பை சகாவீர்னு காமிச்சிருக்காங்க. ஏன் அவரை சகாவீர்னு சொல்கிறாங்கன்னா, அவர் சின்ன வயசுலேருந்தே மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற அந்த டெண்டன்சி இருந்துதான். ஸோ ஈவன் இந்த முரளி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இதில் பாபா வந்து எவ்வளோ சௌமான் மூலியமாக இந்த முரளியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த சௌமான் ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் வந்து ஏகாந்தத்தில் உட்காந்து அதை அனுபவம் பண்ணுங்க. இதில் வந்து பாபா 4 விஷயம் வந்து இந்த முரளியில் வந்து சொல்கிறார். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்குள்ளார உள்ள விசேஷத்தாவை பாருங்கள். அதை வந்து ரெண்டாவது வந்து அதை வந்து ஈஸ்வரிய காரியத்தை யூஸ் பண்ணுங்கள். உங்களை விசேஷ ஆத்மானு பாருங்கள், விசேஷ ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க. நீங்களே உங்களுக்கு கண்ணாடி முன்னாடி நின்று இதை சொல்லுங்கள், நீ வந்து சாதாரண ஆத்மாவில், நீ விசேஷ ஆத்மா, விசேஷ காரியத்துக்காக பகவான் ஒன்று தேர்ந்தெடுத்துக்காரு. ஏன்னா நம்ம மேலே ஒரு சில பேருக்கு ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்கும், நம்ம மேலே அவ்வளோ ஒரு உயர்ந்த பாவனை இருக்காது. ஸோ அப்படி இல்லாமல் உயர்ந்த பாவனையோடு பார்க்கணும். மற்றவங்களால ஒரு இது சேவை பண்ண முடியுதுன்னா என்னாலையும் பண்ண முடியும், மற்றவங்களால இந்த முயற்சி பண்ண முடியுதுன்னா என்னாலையும் பண்ண முடியும், பிரம்ம பாபா பண்ணாலும் நானும் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் இது நம்மளே நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது வந்து பாபா கொடுத்த அந்த விசேஷத்தாவை காரியத்தில் யூஸ் பண்ணணும். அதை அப்படியே உள்ளாரே அழுத்தி வச்சிடக்கூடாது. இப்போ என்ன ஆகும்னா, அந்த விசேஷத்தா அப்படியே வந்து யூஸ் இல்லாமலே இறந்து போயிடுமா. அந்த விசேஷத்தா வந்து பகவான் கொடுத்த வரதானம், அவர் கொடுத்த விதை, அதை வந்து இந்த சூரியன், தண்ணி, இந்த சக்திகள் மூலியமாக, ஈஸ்வரிய சக்திகள் மூலியமாக அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மூணாவது பாபா என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்களையும் விசேஷ ஆத்மானு பாருங்கள். இது வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது, மற்றவங்கள ஏற்றுக்கிறது. அவங்க ஏன்னா நம்ம மற்றவங்களை வந்து சில பேர் பிடிக்கலன்னா அவங்கள ரிஜெக்ட் லிஸ்ட்டில் அந்த மாதிரி மனசில் போட்டு வச்சுருக்கேன். அவங்க என்ன தான் நல்லது செஞ்சாலும் அப்புறம் பிடிக்க மாட்டேங்குது. இதில் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு ஆத்மாவோட பயணம் தனிப்பட்டது, சுதந்திரமான பயணம். இந்த ஆன்மீக முயற்சியும் அந்த மாதிரி தான். அதனால் இப்போ மேபி அவங்க உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியலாம், பட் அவங்களோட முயற்சி, அவங்களோட புருஷார்த்தம் தனிப்பட்டது. ராமாயணத்தை கூட என்ன காமிச்சிருக்காங்கன்னா, ராவணன் வந்து ரொம்ப அகங்காரம் பிடிச்சவன் அப்படின்னு காமிச்சிருக்கான். இப்போ ராவணன் சொல்கிறான், என்னை வந்து அகங்காரம் பிடிச்சவன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா, ராவணன் வந்து அவரோட முயற்சியால் தான், அவர் சின்ன வயசில் ஏழையாக இருந்தார். அவரோட முயற்சியாலே அவர் வந்து தவம் பண்ணி, அவர் முயற்சி பண்ணி ஒரு பெரிய நாட்டுக்கே ராஜாவாக லங்காவை உருவாக்குனார். ஸோ அதனால் நம்ம இப்போ ஒருத்தவங்களை பார்க்குறத வச்சு அவங்க வந்து என்ன இது கூட தெரியாமல் முட்டாளாக இருக்காங்க அப்படின்னு நம்ம அவங்கள நினைக்கக்கூடாது. அவங்கள ஏற்றுக்கணும், அது அவங்களோட ஸ்திதி. ஏற்றுக்கிறேன்னா அதுக்காக அவங்களுக்கு போய் நீங்கள் பட்டரிங் பண்ணிகிட்ருக்கணும்னு அர்த்தம் இல்லை.
அவங்கள மனசால் நம்ம ஏற்றுக்கணும். ஓகே, அவங்க இடத்துல ரைட்டாக இருக்காங்க அப்படின்னு அந்த ஆத்மா சுபபாவனையோடு நம்ம ஏற்றுக்கணும். நம்ம இடத்துல நம்ம சேவை பண்ணிகிட்ருக்கணும். அவங்க மேலே நமக்கு ஒரு நெகட்டிவ் பாவனையோ இல்லை வேஸ்ட் பாவனையோ இருக்கக்கூடாது. அடுத்து ஃபைனலாக பாபா சொல்கிறாரு, மற்றவங்களுடைய விசேஷத்தாவையும் காரியத்தில் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் அதான் எதிர்பார்க்குறாங்க. நான் ஒரு விஷயம் செஞ்சேன், அதுக்கு எனக்கு ஒரு அப்ரிஷியேஷன் வேணும், ஒரு பாராட்டு வேணும். இல்லை நான் ஏதோ ஒன்று செஞ்சேன், அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும். அப்படி கிடைக்கலன்னா திருப்தி ஆயிடுறாங்க. ஸோ நான் மற்றவங்களையும் அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்கள முன்னேற்றணும், அவங்க விசேஷத்தாவை யூஸ் பண்ணணும். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா சந்தோஷ் தாங்கிற சார்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் உங்களை இன்றைக்கி செக் பண்ணி பாருங்கள். இதை ஒவ்வொரு காலமாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்லி நான் எது மேலேயும் திருப்தி இல்லைங்க, யாருமே சரியில்லைங்க, யாருமே சரியில்லை, எதுவுமே சரியில்லை அப்படின்னு நான் லைஃப்பில் எல்லாத்து மேலேயும் திருப்தியாக இருக்கேன்னா இல்லை. அதுக்கு அடுத்து அவ்வளோ 100% திருப்தி இல்லை, ஒரு 80% திருப்தியாக இருக்கேன். அப்படியா? அதுக்கு அடுத்து ஒரு 50% திருப்தியாக இருக்கேன். அதுக்கு அடுத்து நியூட்ரல், எனக்கு யார் மேலேயும் எந்த இதுவும் இல்லை அப்படின்னு இருக்கா. அதெல்லாம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி கண்டென்ட், அதாவது ஓரளவு திருப்தியாக இருக்கேன், அடுத்து திருப்தியாக இருக்கேன், அடுத்து ரொம்ப திருப்தியாக இருக்கேன், லாஸ்ட் 100% திருப்தியாக இருக்கேன். எது இருக்கோ அதில் நான் 100% திருப்தியாக இருக்கேன். இது ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், ஏகாந்தத்தில் உட்காந்து சிந்தனை பண்ணி பாருங்கள். பட் முழு நாள்லேயும் என்ன ஆகுதுன்னா, ஒரு செகண்ட் நம்ம நல்லா திருப்தியாக இருக்கும், அடுத்த செகண்ட் திருப்தி ஆகிடும். இந்த சார்ட் மேலும் கீழும் போயிட்டுருக்கு. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா மிரர் டாஸ்க். கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நீங்கள் உங்களை பார்த்து விசேஷாத்மான்னு பாருங்கள். உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். உங்களை அந்த சௌமான உயர்த்தி அந்த உயர்ந்த திருஷ்டியோட பாடுங்க. நான் ஒரு விசேஷ ஆத்மா, இந்த உலகத்தில் விசேஷ காரியம் பண்ணுறதுக்காக பாபா என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு, நான் விஸ்வ பரிவர்த்தன் செய்யக்கூடிய ஆத்மா அப்படின்னு. ரெண்டாவது ஹோம்ஒர்க் சந்தோஷ் தான், அது மேலே ஒரு கவிதை எழுதுங்க. அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்பெஷாலிட்டி. இந்த அவ்யக்தவாணி ஃபுல்லாகவே விசேஷதா பற்றி தானே பாபா சொல்கிறாருன்னா, விசேஷதா பற்றி விசேஷதாவை காரியத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு படம் வரைங்க. அது மேபி ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஒருத்தவங்க டீச்சிங் விசேஷதா இருக்கா, சொல்லிக் கொடுக்கக்கூடிய விசேஷதா இருக்கா, அதை அவர் காரியத்தில் யூஸ் பண்ணுறார். வேறு எது வேணாலும் இருக்கலாம். அது சேவை செய்கிறதா இருக்கலாம், ட்ராயிங் வரைகிறதா இருக்கலாம், ஏதோ ஒரு இது. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் வரையணும். அதை பார்த்தா நமக்கு எப்படி தெரியணும்னா, இவங்க இவங்க விசேஷதாவை யூஸ் பண்ணுறாங்க. மேபி ஒன்றும் இல்லை, மாதாஸ்க்கு எப்படி ஃபோன் யூஸ் பண்ணுறதுன்னு அது கூட நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அதுவும் ஒரு விசேஷதா தான். ஏன்னா அவங்க பசங்க அவங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு, இதுதான் ஆன், இது ஆஃப், அந்த 2 பட்டன் மட்டும்தான் சொல்லி தருவாங்க. ஃபோன் இதை அழுத்துங்க, ஆஃப் பண்ண இது, அது மட்டும்தான் தெரியும். அவங்க அங்கே யோகாவில் உட்காருவாங்க, மதுபனில், அங்கே பெல் அடிக்கும், சத்தமாக அந்த ஃபோனில் பெல் அடிக்கும், ரொம்ப நேரம் அடிச்சுட்டே இருக்கும். அப்போ பக்கத்தில் உள்ளவங்க சொல்லணும், உங்கள் ஃபோன் அடிக்குதுங்க, ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போ தான் தெரியும், என் ஃபோன் அடிக்குதா, நான் வேறு யாரும் தான் அடிக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பேக்கில் 4-5 ஜிப் இருக்கும், ஒன்று ஒன்றா திறந்து பார்ப்பாங்க, ஒன்று ஒன்றா எங்கே இருக்குன்னு. அப்புறம் அந்த ஃபோனை எடுப்பாங்க, ஃபோன் எடுத்து இவங்க ஃபோனா அப்படின்னு அதை எடுத்துகிட்டு வெளியே போவாங்க. பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, ஏங்க அதை ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு. அது வரைக்கும் பக்கத்தில் உள்ளவங்களாம் டென்ஷன் ஆவாங்க, பக்கத்தில் உள்ளவங்க திட்டுவாங்க. அப்புறம் அவங்க வெளியே போயிட்டு அது வரைக்கும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். வெளியே போய் ஆன் பண்ணி சத்தமாக ஹலோ என்ன இப்படின்னு அங்கே சத்தமாக பேசுவாங்க. இங்கே உள்ளார உள்ளையோ அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிட்ருக்கும். அப்போ அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க, எப்படி ஃபோனை யூஸ் பண்ணுறது, எப்படி அதை சைலன்ஸில் வைக்கிறது, எப்படி ஆன் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். பட் அதுவே பெரிய சின்ன சின்ன விசேஷத்தா கூட விஸ்வ கல்யாணுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கற்றுக் கொடுங்க. அதான் யாராவது ஒருத்தவங்க முட்டாளாக இருக்காங்க, ஒன்றும் தெரியாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம திட்டக்கூடாது, அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஒரு ராஜா கூட ஒரு வாட்டி ஒரு ஊரில் எல்லா முட்டாளையும் கொண்டு வாங்க, அவங்களெலாம் தண்டனை கொடுக்கணும், ஏன் இவ்வளோ முட்டாளாக இருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த மந்திரி சொன்னார், அதான் முட்டாள்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுமே தவிர அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு. அடுத்து 4வது விஜுவலைசேஷன் மெடிடேஷன். ஸோ இந்த தியானம் எப்படின்னா, உங்களை நீங்கள் பாருங்கள், நான் ஒரு தாமரையாக இருக்கேன்,
எங்கன்னா அந்த சகதியான அந்த தண்ணியில் ஒரு தாமரையாக இருக்குது. இருந்தாலும் தூய்மையாக எதுவுமே அந்த தண்ணியை மேலே படாமல் அன்டச்சுடாக அவ்வளோ தூய்மையாக உயர்ந்த ஸ்திதியில் இருக்குது அப்படின்னு. அடுத்து 5th வந்து பார்த்திங்கன்னா குணங்களின் மரம். நீங்கள் வந்து உங்களே வந்து பாருங்கள், நான் வந்து ஒரு மரமாக இருக்கேன், அந்த மாதிரி கூட ஒரு தியானம் பண்ணலாம். நான் ஒரு மரமாக இருக்கேன், என் மரத்துலேருந்து அந்த குணங்கள்ங்கிற அந்த பழங்கள் இருக்குது. இதை வந்து மற்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து விஸ்வகல்யாணுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்களே வந்து உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுங்க. பிரிய ஆத்மா இல்லை உங்கள் பேரை எழுதி நீங்களே வந்து உங்களுக்கு லெட்டர் எழுதுங்க. நீ வந்து ஒரு விசேஷ ஆத்மா, விசேஷ காரியத்துக்காக பகவான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் நீ எப்படி இருந்தாலும் நான் வந்து உன்னை ஸ்வீகாரம் பண்ணுறேன். ஸோ இந்த லெட்டர் வந்து நீங்களே கற்பனை பண்ணி எழுதுங்க. அது வந்து நீங்களே வந்து உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த லெட்டர் எழுதுங்க. ஸோ இன்றைக்கி ஆக்டிவிட்டி கூட அதை வச்சு தான் பண்ண வச்சாங்க. ஸோ இங்கே சொன்னதை வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ண சொன்னாங்க ஆக்ஷன் மூலியமாக. அதாவது சங்கம யுகம், விசேஷ யுகம், விசேஷ யுகத்தின் விசேஷ பலன். 2வது பாயிண்ட் வந்து ஒவ்வொரு குழந்தையும் மகான் ஆத்மாக்கள், விசேஷ ஆத்மாக்கள், புண்ணிய ஆத்மாக்கள், விஷ பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஆத்மாக்கள். அடுத்து 3வது வந்து விசேஷதாங்கிற அந்த விதையை நான் வந்து என்னுடைய மன்சா வாச்சா கர்மனா செய்வைங்கிற அந்த தர்ணி அந்த மண்ணில் போட்டு நான் அதை வந்து நல்லா வளர்ப்பேன் அப்படின்னு. அடுத்து வந்து 4வது வந்து நான் வந்து தாமரை சேத்துல இருந்தாலும் ஒட்டாமல் தூய்மையாக இருப்பேன் அப்படின்னு இதை வந்து சொல்லி ஆக்ஷன் மூலயமா இந்த ஆக்டிவிட்டி பண்ண வச்சாங்க. ஸோ ஃபைனலாக பாபாவின் யாத் பியார் அன்பு நினைவுகள். அந்த மாதிரி சதா விசேஷதாவை பார்க்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, விசேஷதாவை காரியத்தில் யூஸ் பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கு, விசேஷ சமயம் உங்கள் நேரத்தை சேவாவில் யூஸ் பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கு, சேவாவுடைய பிரத்யக்ஷ பலத்தை சாப்பிடக்கூடிய குழந்தைங்களுக்கு, சதா சந்துஷ்ட ஆத்மாக்களுக்கு, சதா சந்துஷ்டாங்கிற அந்த கிரணங்களை நாலாப்புறமும் பரவக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள். நமஸ்காரம். ஓம் சாந்தி. ओजस्वी तुम तेजस्वी तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महा